கால்வாயை தாண்ட ஆசையுண்டு கால் இல்லை என்பது போலதான் இருக்கிறது தற்போதைய திமுகவின் நிலைமை. கனவில் கண்ட பணம் செலவிற்கு உதவுமா என ஆண்டிற்கு சுமார் 1 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கி அதில் பெரும்பாலான பணத்தை ஊழல் செய்த திமுக அரசிடம் மக்கள் நலத்திட்டங்கள் எதற்கும் பணம் இல்லை. 1 கோடியில் தொடங்கி 100 கோடி வரை சிறு சாலை போடவோ கல்லூரி பள்ளி கட்டவோ நிதி ஆதாரம் இல்லாத நிலையில் ஆட்சியே முடிய போகும் தருவாயில் தினம் தினம் ஒரு திட்டத்தை அறிவித்து வருகிறது இந்த ஸ்டாலின் அரசு. அதன் ஒரு அரசியல் விளம்பரமாக அண்ணா பல்கலைக்கழகத்தை உலக தரவரிசையில் உயர்த்துகிறோம் என்ற பெயரில் 1380 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவதாக அறிவித்திருக்கிறது. இதில் அரசின் நேரடி பங்கு 624 கோடி ரூபாயாம். மீதமுள்ள தொகை பல்கலைக்கழகத்தின் உள் வளங்கள், முன்னாள் மாணவர்கள், நிறுவனங்களின் CSR நிதி என காட்டப்பட்டுள்ளது. பல பல்கலைக்கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம், சம்பளம் வழங்க நிதியின்றி பல்கலைக்கழகத்தின் கார்பஸ் நிதியில் கை வைத்து நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கிய அரசு தற்போது பல்கலைக்கழகத்திற்கு 624 கோடி ரூபாயை ஒதுக்குவதாக கூறுவது யாரை ஏமாற்ற என கேட்கிறார்கள் கல்வியாளர்கள். இந்த பணம் தற்போது அரசின் கையில் இருக்கிறதா அல்லது வரவிருக்கும் நிதியை வைத்து இன்று அரசியல் விளம்பரம் செய்யப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆட்சி முடிவை நோக்கி நகரும் நேரத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் உலகளாவிய தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் முதல் 150வது இடத்தில் என்ற வாக்குறுதி முழுவதும் ஏமாற்று வேலை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தற்போது 465வது இடத்தில் உள்ள பல்கலைக்கழகம் ஒரே அறிவிப்பில் 300 இடங்கள் தாவும் என்பதே நடைமுறை சாத்தியமற்ற கற்பனை கனவு என சுட்டிக்காட்டுகிறார்கள் கல்வியாளர்கள். பல்கலைக்கழகங்களின் தரவரிசை என்பது கட்டிடங்கள், ஆன்லைன் பாட நெறிகள் அல்லது வெற்று அறிவிப்புகளால் மாறும் ஒன்று அல்ல. அது தொடர்ச்சியான ஆய்வின் வெளியீடுகள், சர்வதேச மேற்கோள்கள், பேராசிரியர் மாணவர் விகிதம், உலகளாவிய கல்வி மதிப்பீடு ஆகியவற்றின் நீண்டகால நடைமுறையின் அடிப்படையில் கொடுக்கப்படுவதாகும். 500 புதிய ஆன்லைன் படிப்புகள், AI மெய்நிகர் ஆய்வகங்கள், கேலரி வகுப்பறைகள் என அறிவிப்புகள் மின்னினாலும் கடந்த சில ஆண்டுகளாக அண்ணா பல்கலைக்கழகம் சந்தித்து வரும் அடிப்படை சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படவில்லை. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள், தாமதமான நியமனங்கள், ஆய்வு நிதி பற்றாக்குறை, மாணவர் சேர்க்கை சர்ச்சைகள், இணைப்பு கல்லூரிகளின் தரக்குறைவு என இவை அனைத்தும் சமூக ஊடகங்களிலும் கல்வியாளர்களின் கட்டுரைகளிலும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்றன. முன்னாள் மாணவர்கள் மற்றும் CSR நிதி என காட்டப்படும் 254 கோடி ரூபாய் குறித்து எந்த தெளிவும் இல்லை. எந்த நிறுவனங்கள், எந்த ஒப்பந்தங்கள், எப்போது நிதி வரும் என எந்த விளக்கமும் இல்லை. இப்படி இருக்கும்போது ஆட்சி முடிவிற்கு முன் காகித திட்டங்கள், ரிப்பன் வெட்ட முடியாத திட்டங்களுக்கு விளம்பரம், அடுத்து வரும் அரசுக்கு சுமை என்ற கருத்துக்கள் இணையத்தில் எழுகின்றன. அரசின் நிதிநிலை, கடன் அளவு, மானிய சுமை குறித்து பேசாமல் கல்வி மேம்பாடு என்ற பெயரில் ஸ்டாலின் அரசு அல்ப அரசியல் பிரச்சாரம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுகிறது. ஸ்டாலின் அவர்களே, கல்வி உங்கள் விளம்பர பலகை அல்ல. உலக தரவரிசை கவர்ச்சியான அரசியல் பேச்சுகளால் மாறாது. உண்மையான நிதி, தொடர்ச்சியான நிர்வாக சீர்திருத்தம், வெளிப்படையான கணக்கெடுப்பு இவையே பல்கலைக்கழகத்தின் தரத்தை உயர்த்தும். இல்லையெனில் 1380 கோடி என்ற எண்ணும், உலகின் முதல் 150 என்ற வாக்கியமும் இன்னொரு அரசியல் பொய் விளம்பரமாக வரலாற்றில் பதிவாகும்.